ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடைய அரையிறுதி போட்டி முடிஞ்சிருக்குது. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இந்தியா வந்து 4 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு கன்வின்சிங்கான விக்டரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்கிறாங்க. பல விஷயங்கள் இதை பத்தி பேச வேண்டியிருக்குது. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி. எஸ். இந்தியா வந்து கிரஷ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் பழைய ரிவெஞ்ச் தீர்த்திருந்தாங்க. எஸ். அந்த வேர்ல்ட் கப் 2023ல ஓதப்பட்டதுக்கு அதை ரிவெஞ்ச் எடுத்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் டெஃபினட்டா வந்து டீம் கேம் இது ரொம்ப நல்லா டீம்ல என்டையர் டீம் பெர்ஃபார்ம் வெல். யா. அதான் நான் அப்ரிஷியேட் பண்றேன். ரைட். ஓகே சார். அண்ட் குறிப்பா என்னன்னா அந்த மேட்ச்ல வந்து நிறைய ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வேணா அந்த மேட்சோட டைம் லைன்லயே நம்ம பார்த்துலாம் நினைக்கிறேன். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு மேட்ச் வந்ததும் 2023 வேர்ல்டு கப் வந்து எல்லா இந்தியா ரசிகர்களுக்கும் வந்துட்டு போற ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா டிராவிஸ் ஹெட்டோடைய அந்த ஒரு செஞ்சுரி, ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி. ஸோ டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை யார் எடுக்க போறாங்க, டிராவிஸ் ஹெட்டை யார் தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க தொடர்ந்து பேக் அதான் சொன்னேன், ட்ரம்ப் வருண் கார்டு. சக்கரவர்த்தி. நம்ம 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 ட்ரம்ப் கார்டு துருப்பு சீட்டு. எஸ். வருண் சக்கரவர்த்தி. எஸ். அது ரொம்ப ஒரு அவர் தான் அருமையான டிராவிஸ். விஷயம் இருந்துச்சு. வந்து பவுலிங் அட்டாக் வந்தாரு. வந்த உடனே உன் விக்கெட்டை நான் நீ கேட்கிறேன், நீ டிராவிஸ் ஹெட்டோட எஸ். விக்கெட்டை கேட்கறியா, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதா. இல்ல, அது வந்து பயங்கர டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா டிராவிஸ் ஹெட் வந்து கேம் சேஞ்சர். எஸ். அவர் வந்து இந்தியாவோட எப்பவுமே அடிச்சிருக்காரு. WTC ம். ஃபைனல் அடிச்சிருக்காரு. எஸ். தென் ஓடிஐ அந்த வேர்ல்ட் கப்ல அடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சமயத்திலையும் அவர் வந்து அடிச்சு இந்தியாவை தோக்கடிச்சிட்டு வர்றாரு. ம். யா. ஸோ அவர் விக்கெட் எடுத்தது பெரிய விஷயம். இட்ஸ் குட் திங். யா. அண்ட் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் தாண்டினதுக்கு அப்புறம் உங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் டீசெண்டா வர ஆரம்பிச்சிருச்சு. மேபி லைக் ஸ்டீவ் ஸ்மித்தோட கேம் நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் லபுஷேனுமே என்னன்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு ஆட்டத்தை தான் பார்த்தாரு. பட் ரொம்ப தூரம் கொண்டு போலனாலும் அவர் பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் பண்ணாருன்ற மாதிரி பார்க்கலாம். அஹ், குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல முக்கியமான ஒரு பிளேயர் நம்ம பார்க்கறது யாருன்னா முகமது ஷமி. ஃபர்ஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டா இருக்கட்டும், இல்ல கானலியோட விக்கெட்டா இருக்கட்டும், பேக் டு பேக் என்னன்னா ஒரு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் ஓப்பனரை வந்து உடனே தூக்கிடலாம், மொத ஸ்பெல்லையே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஸ்பெல்லே ஓப்பனர் தூக்குனதும், இன்ஃபார்ம்ல இருக்கிற ஸ்டீவ் ஸ்மித்தை தூக்குனதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான விக்கெட். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார் முகமது ஷமியை பத்தி? முகமது ஷமி வந்து நல்லா bowling போட்டாரு. ஆனா அனாவசியமா 2 கேட்ச் விட்டாரு. ம். யா. காட்டன் போல்டு ரெண்டும். அது வந்து நல்ல வேலை அடிபடாம இருந்தது. அது வரைக்கும் பெரிய விஷயம். ம். யா. ஏன்னா அந்த மாதிரி பவர்ஃபுல் ஷாட் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பால் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. எனி அவர் அவுட் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் 1 இயர். அதுக்கப்புறம் வந்து விளையாடுறதுனால இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ம். கேச்சிங் தான் எப்பவுமே டிஃபிகல்ட் இன் கிரிக்கெட். ஏன்னா ஒரு ம். லே ஆஃப்க்கு அப்புறம் வந்து விளையாடும் போது பேட்டிங் போலிங்லாம் பண்ணிடலாம். அந்த கேச்சிங் வெரி வெரி டிஃபிகல்ட். அது ம். வந்து பை எவ்ரிடே ப்ராக்டிஸ் தான் வரும். அது நாங்கெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் 100 கேட்ச் ப்ராக்டிஸ்ல பிடிச்சாக்க மேட்ச்ல ஒரு கேட்ச் பிடிப்போம். அந்த மாதிரி ஒரு கணக்கில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ம். ஸோ அதனால வந்து பிக்கப் ஆயிடுவாரு. பட் முகமது ஷமி ரொம்ப நல்லா bowling போட்டார். ம். ரியலி. ஓகே. அண்ட் த ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒருத்தர் தான் நல்ல ஃபாஸ்ட் bowling. ம். ஹார்திக் பாண்டியா சரியா போடல. யா. போட்ட வெரைட்டிஸ் ஓகே. நிறைய லூஸ் பால்ஸ் போட்டார். ம். ஈவன் நான் என்ன சொல்றேன், நம்ம ஸ்பின்னர்ஸ் கூட அஹ், கொஞ்சம் அந்த அன்னைக்கு நியூசிலாந்துல போட்ட மாதிரி போடல. ம். கொஞ்சம் லூஸ் பால்ஸ் நிறைய போட்டாங்க. ம். அதனால தான் இந்த லபுஷேன் நிறைய அடிச்சாங்க. ம். அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் கேரிக்கு நிறைய போட்டு போட்டு கொடுத்தாங்க. ம். ஸோ அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் லெங்க்த்தில் வந்து அவங்க டைட்டா போடல. அந்த ஓகே. டிசிப்ளின் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ம். பட் எனியோ தலைக்கு மேல ஆபத்து இல்லை. அந்த மாதிரி ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி போட்டாங்க. அவங்க ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை. ஸோ கடைசியில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுல ம். ஃபுல் கிரெடிட் டு ரோஹித் சர்மா. அந்த ஓகே. ஸ்பின்னர்ஸை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார் பியூட்டிஃபுல்லா. ம். அது பண்ணதுல வந்து நமக்கு வந்து அந்த டோட்டல் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹையா 300 போகாம ம். யா. அதை தடுத்து ஒரு 260 அந்த லெவலில் கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம். யா. வின்னிங் டோட்டல் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுதான் நான் முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து வெண்ட் வித் ஃபோர் ஸ்பின்னர்ஸ். குல்தீப் யாதவா இருக்கட்டும், ஆமா. வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் அண்ட் ஜடேஜா. இந்த சாய்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க இது ஒரு நல்ல நாம சாய்ஸ். அது எஸ். ஸோ அதை எப்படி இல்ல, பாக்குறீங்க நான் சார்? தான் சொல்லிட்டேனே. ம். அன்னைக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ண மாதிரியே இந்த 4 ஸ்பின்னர் விளையாடினாங்க. ம். அதே பிச்சில் விளையாடுறதுனால ம். அதே மாதிரி ஒரு ஃபோர் ஸ்பின்னர்ஸ் பெட்டர். சி, நீங்க ஃபாஸ்ட் bowlers எடுத்தாக்க அவங்க வந்து ரன் தான் கொடுக்க போறாங்க. ம். வேற இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு தலைவலி கொடுத்துருந்தாங்க. ம். 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 எப்ப பாரு டைட்டா போட்டுட்டு இது பண்ணிடு அது மாதிரி. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அண்ட் ம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஸ்பின்னர். ம். அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் அவங்க வெவ்வேறு மாதிரி போடுறாங்க. ஓகே. ஒரே மாதிரி போடுறது இல்லை. அண்ட் ம். அப்கோர்ஸ் குல்தீப் யாதவ் ஒரு மாதிரி, அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு மாதிரி.
அந்த வெரைட்டி இருக்கிறதுனால அவங்க செம ப்ரெஷர்ல இருந்தாங்க. இதே இந்த மீடியம் பேசஸ் 2 3 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டீன் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் விளையாடுறதுக்கு. ஓகே ஸோ அது இல்லாம ஒரே ஒரு மீடியம் பேசர் வச்சு போட்டதுல இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஃபுல் கிரெடிட் டு ரோஹித் சர்மா அண்ட் கம்பீர் ஃபார் செலக்டிங் த ப்ராப்பர் 11. ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா அந்த நியூ பால்ல அவர் நல்லா மூவ் பண்ணுவாரு. எஸ் ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்துருவார் 4 ஓவர்ல. அது அது ஒரு பெரிய குவாலிட்டி இருக்கு அவருக்கு. பட் இருந்தாலும் இருக்கு, இப்ப இருக்கிற டீமே நல்லா பண்ணிட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங்க்கு சான்ஸ் இல்லாம போய். ஓகே சார். நெக்ஸ்ட் இந்தியாவோட பேட்டிங் வந்துட்டோம் அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு வந்து எக்கச்சக்க வாழ்க்கை கிடைச்சது. இன்னைக்கு ஒரு 2 3 கேட்ச் மிஸ் அவருக்கு ஸ்ட்ரைட்டா கொடுத்துமே ஃபீல்டர்ஸ் வந்து இல்ல என்ன வேண்டாம் நீங்க ஃபீல்ட்லயே இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இதாக இருந்தது ஆக்சுவலா. எப்படி அது சார்? ஆஸ்திரேலியன்ஸே விடுறாங்க அந்த மாதிரி. யா சார் எக்ஸாக்ட்லி. ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். ஏன்னா நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்தியாவோட பிக்கெஸ்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னாக்க இனிஷியலா 2 3 விக்கெட் கொடுக்குறாங்க அண்ட் செல்ஃப் ப்ரெஷர் இன்டியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே கில் அவுட்டே இருக்காது. அந்த சமயத்துல இவர் வந்து எவ்ரி பால் அடிக்க ட்ரை பண்ணி எவ்ரி பால் அவுட் ஆகிற மாதிரியே விளையாண்டாரு. டிஃபென்ஸுங்கிறது சுத்தமா விளையாடல அவருக்கு. அவருக்கு விளையாட வரலையா இல்ல மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கூட டிஃபென்ஸ் ஆடாம எல்லாத்தையும் அடிக்க போய் அண்ட் அந்த ஸ்வீப் ஷாட் தேவையில்லாத ஷாட் அது. இவருக்கு அந்த மாதிரி ஸ்வீப்பே வராது இவருக்கு. அதை போய் எடுத்து ட்ரை பண்ணாது தெரியல. ஸோ மொத்தத்துல வந்து அவர் வந்து அவரோட கேமே விளையாடல. ரெண்டாவது ஆஸ் எ கேப்டன் அந்த மாதிரி விளையாடக்கூடாது. அவர் வந்து விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்தாருன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஏன்னா இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் வந்த உடனே ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கோலி செம்ம ப்ரெஷர்ல விளையாடுறாங்க. ஏன்னா 2 விக்கெட் ஏர்லியரா போயிட்டு இனிமே விக்கெட் லூஸ் பண்ணாம விளையாடணும். அதே சமயத்துல ரன் ரேட்டும் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆடட் ப்ரெஷர் இருந்தது அவங்களுக்கு. பட் 2 பேரும் பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் விராட் கோலி வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரியலி குட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் அதுக்கு தான் வரும்னு பார்க்குறேன். ஸ்ரேயஸ் விராட்டா இருக்கட்டும் இல்ல இந்தியாவோட அந்த ஒரு மிடில் ஆர்டர் பேட்டிங்கே நான் ஓவரால் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு ரொம்ப சாலிடா தெரியுதா சார் இந்த டோர்னமெண்ட்ல? ஏன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, கே ராகுல் இருக்காரு. இதுதான் உங்களோட மிடில் ஆர்டர் அப்படின்னும் போது எந்த தைரியத்துல நீங்க போறீங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. பட் 3 பேருமே ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் டோர்னமெண்ட் கொடுத்துருக்கிற மாதிரியே தெரியுது சார். இது எதனாலன்னு பாக்குறீங்க? அண்ட் இது எந்த அளவுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்குதுன்னு பாக்குறீங்க? நான் சொல்றேனாக்க கிரெடிட் கோஸ் டு தி திங்க் டேங்க் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா. ஏன்னா கிளியரா மிடில் ஆர்டர் செட் பண்ணிட்டாங்க அவங்க. எப்படின்னா விராட் கோலி நம்பர் 3, ஸ்ரேயாஸ் நம்பர் 4, தென் அக்சார் பட்டேல கொண்டு வந்து வைக்கிறாங்க உள்ள. ஸோ அதனால அக்சார் பட்டேல் வந்து வெரி குட் பேட், ஈக்குவலி குட் பேட், அட் த சேம் டைம் லெஃப்ட் ஹேண்டர், பிளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பின்னாடி வேஸ்ட் பண்ணாம முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து நடுவில் கலக்கிறாரு. பிகாஸ் ரன் ரேட்டை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றாரு. அதே சமயத்துல வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால போலருக்கு வந்து அப்பர் ஹேண்ட் இல்லாம பண்ணிக்கிறாரு. அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் எல்லாமே நல்லா இருக்கு அவரு. ஸோ அதனால அது ஒரு பெரிய மூவ். அது இந்த இந்த வேர்ல்ட் கப்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில அக்சார் பட்டேல் நம்பர் 5ங்கிறது பெரிய விஷயம், நல்ல விஷயம் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து KL ராகுல் வந்து சாலிடா விளையாடுறாரு. இதுல வந்து என்னன்னாக்க சில பேர் கேட்டுனாங்க பந்த் விளையாடுறக்கலாம் KL ராகுல் பதிலா அப்படின்னாங்க. பட் அது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஏன்னா பந்த் வந்து இட்ஸ் அ குட் பேட், பட் நிறைய ரிஸ்க் எடுப்பார். நம்ம கவாஸ்கர் சொன்னாரு ஸ்டூபிட் அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆள் அவர். ஸோ அந்த மாதிரி ஆள் மறுபடியும் லைனா அவரு ரிஸ்க் எடுக்கிறாரு, ஹர்திக் பாண்டியா ரிஸ்க் எடுக்கிறாரு. அந்த மாதிரி ஒன்னா இறக்கக்கூடாது. ஸோ கரெக்டா KL ராகுல் வச்சதுனால KL ராகுல் வந்து கிளியர் டிஃபென்ஸ் விளையாடி ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக். அட் த சேம் டைம் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் த ஸ்ட்ரைக் ரேட் ஆல்சோ. அப்பப்போ 6-4 அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ KL ராகுல் has proved to be a very good number 6, right? அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அது கேக் வாக் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ். ஓகே சார். அண்ட் முக்கியமா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். யாருன்னா மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலி. அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செஞ்சுரி பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்துல ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு கேமா இருந்தது. நம்ம கூட நிறைய டைம் பேசணும், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பொறுப்பற்ற ஒரு கேமா நியூசிலாந்துக்கு அகெயின்ஸ்ட் ஆடி இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னும் போது விராட் கோலி இன்னும் ஒரு புது பூஸ்ட் கிடைக்குதா என்னன்னு தெரியல. 84 ஆஃப் 98, அதுவும் குறிப்பா முதல் 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்றது, அந்த பேஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பினிஷ் லைன் வரைக்கும் கிட்டத்தட்ட எடுத்து கொண்டு போய் விட்டுட்டாருன்னு சொல்லலாமா சார்? அவரு ஒரு பட்ட பெயர் கொடுக்கலாம் பாக்குறேன், சேஸ் கிங் அப்படின்னு கொடுக்கலாம்.
ஓகே. சேஸ்ல வந்து அவ்வளவு அருமையா விளையாடுறது. ம். ஒரு டோட்டல சேஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணி ம். அழகா அழகா ரொம்ப ஒன்ஸ் டூஸ்னு அந்த ஃபிட்னஸ் இருக்கிறதுனால ஓடிட்டே இருக்காரு. அதே ம். சமயத்துல வந்து எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. ம். அன்பார்ச்சுனேட்லி அவர் அந்த அவுட் ஆயிட்டார் 86ல. ஹி டிசர்வ்ஸ் 100 டெஃபினட்டா. ஏன்னா ம். அந்த 100 வரைக்கும் ஒரு ரிஸ்க் இல்லாம விளையாடினார், பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு. அந்த ஒரு எல்பிடபிள்யூ டிவிஷன் தான் ஒன்று வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுது, அது கூட பேட்ல பட்டிருக்கு, நாட் அவுட். ம். ஓகே. யா. பட் மற்றபடி வந்து ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் கோலி. ம். அண்ட் இந்த விக்கெட்ல வந்து சூட்டபிளா விளையாடினாரு. ம். சேஸ் பண்ணும்போது அவர் ரொம்ப ரொம்ப அழகா பிளான் பண்ணி பண்றாரு, அதுதான். அண்ட் பார்ட்னரை கூட வச்சு அவரை கன்சல்ட் பண்ணி பார்ட்னர் அதே மாதிரி விளையாட சொல்லி ம். மொத்தத்துல வந்து கோலி வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒரு பேக் போனா இருக்காரு இந்தியன் டீம். ஓகே. ஆக்சுவலா சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் பார்த்தேன். விராட் கோலி வந்து ஷுட் ரைட் புக் அபவுட் பேட்டிங் இன் ஓடிஐ கேம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அண்ட் இன்னிங்ஸ் சேசிங், ஆடி முடிச்சாரு. எஸ், எஸ்பெஷலி சேசிங். யா. ஸோ அந்த மாதிரியான சேசிங் எஸ்பெஷலி. பெர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ யா, நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியா ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த இதுல, ஃபைனல்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைனல்ஸ் வந்து நம்ம கேக் வாக் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஃபைனல்ஸ். ஆமா. இல்ல, இதே இந்தியால வந்து ஏன் நான் சொல்றேன், யா ப்ளீஸ். நான் ஏன் சொல்றேன்னா ம். இதே துபாய், ம். இதே விக்கெட், ம். இதே ஃபோர் ஸ்பின்னர்ஸ், எஸ். டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்கா வில் ஸ்ட்ரகிள். ஓகே. ஸோ ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த நாளைக்கு வந்து ஒருவேளை நியூசிலாந்து வந்துட்டாங்கன்னா சார், நியூசிலாந்து ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றீங்களா? ஓகே. இல்ல, நியூசிலாந்து வந்து நம்ம பீட் பண்ணிருக்கோம் ஒன்னு. ரெண்டாவது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து லுக்ஸ் a better சைடு. ஓகே. ஓகே. ம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இந்த ரீசெண்ட் டேஸ் ரொம்ப நல்லா ஆடுறாங்க அவங்க. ஓகே. ம். ம். பட் ம். நியூசிலாந்து வந்து அப்செட் மேக்கர்ஸ். அவங்க எப்பவுமே வந்து தானும் வின் பண்ண மாட்டாங்க, போட்டியாரும் வின் பண்ண விட மாட்டாங்க. யா. ம். ஏன்னா இந்த மாதிரி கெடுத்துட்டு ஃபைனல்ஸ் ஓதப்பட்டு வந்துடும் அந்த மாதிரி. பட் ம். நியூசிலாண்டை நம்ம பீட் பண்ணியிருக்கோம். ம். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்ட்ராங் பேட்டிங் லைனர் ஓகே. அண்ட் குட் bowling ஆல்சோ. ஸோ ம். மொத்தத்தில் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அண்ட் வெரி குட் ஃபீல்டிங் லைக்ஸ் நியூசிலாந்து, ரைட்? யா. ம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்க மாதிரி தெரியுது நாளை மேட்ச் எனக்கு. ஓகே. ம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு ஈஸி ஆகிடும், ரொம்ப ஈஸி ஆகிடும். ஏன்னா ஓகே. ம். அஹ், அவங்களுக்கு வந்து ஸ்லோ bowling விளையாட வராது. எஸ்பெஷலி இந்த மாதிரி நின்று வர விக்கெட்டு ம். செகண்ட் பேட்டிங் ஆனாக்க அவங்களால தாங்க முடிய முடியாது. ம். ஓகே. இன்ஃபேக்ட் சோக்கர்ஸ்னு பேர் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ யா. சோக் ஆயிடுவாங்க அவங்க நிச்சயமா. அதனால வந்து ஆஸ்திரேலியாவோட அவங்க ஈஸியா தோப்பாங்க. ஓகே. ஓகே சார். அண்ட் இந்தியா ஆன் தி அதர் ஹேண்ட் என்னன்னா, த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஃபுல்லா வின் மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. இதே மாதிரி த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வின் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டோர்னமெண்ட் தான் 2023 வேர்ல்டு கப். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு பிடிஎஸ்டி மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த இதில் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. நான் இந்த ஓப்பனா விஷயத்துல சொல்றேனே, யா. ம். அந்த 10 மேட்ச் வின் பண்ணிட்டு 11வது மேட்ச் ஃபைனல்ஸ்ல ம். இவங்க விளையாடும் போது ம். கொஞ்சம் நடுவுல வந்து விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல் ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சாங்க. யா. ம். அதுதான் வந்து ஏன்னா ஒரு ஓவருக்கு 3 ரன்ஸ் தான் ஆச்சுருந்தாங்க. ம். நடுவுல ஒரு 10 ஓவர் அந்த மாதிரி ஆச்சு. யா. அதுலதான் என்ன ஆயிடுத்து, இந்தியாவுக்கு 240 தான் டோட்டல் வந்தது, அதுக்கு மேல ம். வரல. ம். எல்லாருமே சொன்னாங்க 30 ரன் 40 ரன் ஷார்ட் இது அப்படின்ட்டு. ம். ஸோ அந்த மாதிரி ஆடினது காரணம் செல்ஃப் ப்ரெஷர் கிரியேட்டட் பை கேஎல் ராகுல் அண்ட் கோலி, அந்த ஓகே. பார்ட்னர்ஷிப். ம். அது வந்து அதே ப்ராப்ளம் தான். முதல்ல இனிஷியலா விக்கெட் நிறைய போடுறதுனால செல்ஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி இவங்க ஸ்லோ பேட்டிங் ஆடி அதனால டோட்டல் வந்து பெருசா போடாம மாத்தினாங்க. இவங்க வந்து இந்த டிராவிஸ் ஹெட் மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, யாரு கேஎல் ராகுல் அண்ட் கோலி. ஓகே. கோலி. ம். அதனால வந்து இவங்க வந்து ஸ்டெடியா விளாடணும்னு சொல்லிட்டு ரன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் ரேட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஓகே. அதுதான் அந்த டோர்னமெண்ட் உதப்பட்டது காரணம். ஓகே. ஓகே சார். ரைட். பட் அது வந்து வி cannot blame. ஏன்னா இது இனிஷியல் ஸ்டார்ட் பேடா இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேனை மட்டும் பிளேம் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி மிஸ்டேக் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம கேஎல் ராகுல் பேட்டிங் இப்ப பார்த்தோம் நல்லா தெரியுது. அவர் வந்து பாசிட்டிவ் மைண்டோட இருக்காரு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னே விளையாடுறாரு இவர். ம். ஏன்னா 2 3 6 4 பிரமாதம் ஆச்சு அந்த சமயத்துல. யா. ஸோ தட் மீன்ஸ் பேக் ஆஃப் த மைண்ட்ல அவருக்கு அந்த இது இருந்துட்டே இருக்கு, அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ்.